Hey guys, நான் the பிரகாஷ் from Gadegets. நம்ம சேனல்ல OBS ஸ்டுடியோ வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதுக்காக தனி சீரிஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த சீரிஸோட நேம் பாத்தீங்கன்னா OBS சீரிஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது OBS சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா OBS ஓட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளகின் ஆன மூவ் பிளகின். சோ அந்த பிளகினை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி OBS ல இம்போர்ட் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் விஷுவலாவே காமிக்கிறேன். சோ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தான டிரான்சிஷன் வந்து இருக்க போகுது. சோ இந்த டிரான்சிஷன் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் பார்க்கவும் எக்ஸைட்டிங்காவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அடுத்த வீடியோ லைவ் நோட்டிபிகேஷனா வரும். இன்ட்ரோ போட்டுடலாமா? இந்த பிளகினை டவுன்லோட் பண்றதுக்கு நேரா கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு மூவ் பிளகின் OBS அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. மூவ் டிரான்சிஷன் 2.5.2 இருக்கா, விண்டோஸோட இன்ஸ்டாலர் வந்து செலக்ட் பண்ணுங்க, டவுன்லோட் கொடுங்க. அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் OBSல பார்க்கலாம். இந்த பிளகினை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட் கார்னர் பாத்தீங்கன்னா சீன் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். சோ இந்த செக்ஷன்ல டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு ஒரு டிரான்சிஷன் இருக்கும். சோ அந்த டிரான்சிஷன்ல இருந்து மூவ் அப்படின்னு ஒன்னு வந்திருக்கும். மூவ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டெய்ன்ஸ் தி அதர் சோர்ஸ் நேம் அப்படின்னு ஒன்னு இருக்கும். சோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ இதுல ஒரு கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மூலமா எவ்வளவு ஸ்மூத்னஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேட்ச் ஐட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ கேப்சர் டிவைஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ இங்க ஆட் பண்ணிருக்கேனா, சோ இந்த டிவைஸ் வந்து வேற ஏதாவது சீன்ல வந்து இதே சீனை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஐட்டம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. டிரான்சிஷன் வந்து இன்னும் இருக்கட்டும் அவுட்டா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து ஈஸ் அவுட்னா போறப்போ வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் வந்து ஈஸின்னா உள்ள வரப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஈஸி ஈஸ் அவுட் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள வரப்பையும் ஸ்மூத்தா இருக்கும், வெளில போறப்பையும் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஈஸி ஈஸ் அவுட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனையுமே செலக்ட் பண்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட கர்வ் எவ்வளவு ஸ்மூத்னஸ் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே சொன்னேன். ரெண்டாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்பியரிங் ஐட்டம். ஸோ இதுல வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ கேப்சர் டிவைஸ் வந்து இந்த ஒரு சீன்ல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு சீன்ல இந்த வீடியோ கேப்சர் டிவைஸே இல்லை அப்படின்னா அந்த சீனுக்கு நம்ம எப்படி அந்த டிரான்சிஷன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இதுல கேட்கறாங்க. நம்ம இதை வந்து நம்மளுக்கு ட்ரையலும் பாத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ டிரான்சிஷன் ஒன்று இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி அது வரும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்பியரிங் ஐட்டம் எங்க இருந்து வரணும், ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் எங்க இருந்து வரணும் அண்ட் டிசப்பியரிங் டிரான்சிஷன் எங்க போகணும், சோ அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ண போறோம். எந்த பொசிஷன்ல இருந்து வரணும், நம்மளுக்கு அப்பியரிங் ஐட்டம் நம்ம இப்போ டாப்ல இருக்கு. அவே ஃப்ரம் சென்டர் அப்படின்னா தூரத்துல இருந்து நம்மளுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிசப்பியரிங் ஐட்டம். ஸோ இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரைட் சைட் கார்னர் போகணும்னு ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ரைட் சைடு நம்ம போகணும் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்மூத்னஸ் எவ்வளவு ஸ்மூத்னஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த கர்வ்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு நமக்கு நிறைய சீன்ஸ் வேணும். ஸோ அந்த சீன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி மெயின் அப்படின்னு ஒரு சீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கேப்சர் டிவைஸ், அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த வெப்கேம் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வெப்கேம் வந்து மறுபடியும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்து இப்போ என்ன பண்ண போறோம், மேல 1 2 3 4 ஓகேவா. நான் இப்போ வந்து 1 கொடுக்குறேன். 1னா லெஃப்ட் சைடு அப். ஓகேவா, 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 1 சீன் அப்படிங்கிறதுல நான் இப்போ இந்த வீடியோ கேப்சர் டிவைஸை கார்னருக்கு கொண்டு போறேன். இப்போ இந்த இடத்துல கார்னருக்கு கொண்டு போயிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு போட்டோ ஆட் பண்றேன். இமேஜ் கொடுத்து ஆல்ரெடி இருக்க இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். Ctrl+F கொடுத்து இதை வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஆக்குறேன். பேக்ரவுண்ட் கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்பைடர்மேன் போட்டோ இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா. ஸோ இன்னொரு சீன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இன்னொரு சீன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதை டூப்ளிகேட் பண்ண போறோம். டூப்ளிகேட் பண்ணி 2 அப்படின்னு செலக்ட் பண்ண போறோம். 2 எங்கன்னா ரைட் சைடு. ஓகேவா. 2 செலக்ட் பண்ணி இந்த வீடியோ கேப்சர் டிவைஸை நம்ம ரைட் சைடு தள்ளிட்டு இந்த இமேஜை இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போறோம். இமேஜ் 2 செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜை பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல இருக்கட்டும். இப்போ ரைட் சைட் கார்னருக்கு இந்த வெப்கேம் வந்து கொண்டு வந்தாச்சு. இன்னொரு சீன் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து இந்த வெப்கேம் வந்து கீழே இருக்கணும். அதே 2 வந்து டூப்ளிகேட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணி 3 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு இந்த வெப்கேம் ஓவர்லே இந்த இடத்துல கொண்டு போங்க. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் போட்டோ வந்து ஃபுல்லா இருக்கணும். அண்டு இந்த மேல இருக்க இந்த ஸ்பைடர்மேன் பாப்பா வந்து சின்னதா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்பைடர்மேனோட இந்த போட்டோவை வந்து கொண்டு போயிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போறேன் இன்னொரு சீன் கிரியேட் பண்ணி. ஸோ
ஸோ இந்த 3-ஐ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு 4 அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4ல் இந்த ஓவர்லே வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்பைடர்மேன் பாப்பாவை பெருசாக்கியாச்சு. அண்ட் இந்த ஸ்பைடர்மேனை சின்னதாக்கி மேலே கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்பைடர்மேன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓவர்லேயும் கொஞ்சம் வந்து பெருசாக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய ஓவர்லே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு இமேஜ் கூட ஆட் பண்ணால் செமையாக இருக்கும். ஸோ இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணி ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனை சீன் கிரியேட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4. 1 எங்கே இருக்கும்? லெஃப்ட் சைட் கார்னர். 2 எங்கே இருக்கும்? ரைட் சைட் கார்னர். 3 எங்கே இருக்கும்? ரைட் சைட் டவுனு. அண்ட் 4 எங்கே இருக்கும்? இப்போ இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம 4th சீனில் தான் ஆல்ரெடி இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சீன்லாம் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் சீன்லேருந்தே வருவோம். ஸோ இப்போ வந்து மெயின் சீனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மெயின் சீனில் ஸோ அழகாக இந்த மூவ் ட்ரான்சிஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக என்னோட வெப்கேம் ஓவர்லே வந்து எடுத்து வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரான்சிஷன் மாறுறத நம்ம இன்னுமே ரொம்ப ஈஸியாக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஹாட் கீ செட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹாட் கீ வந்து ரெடி பண்ண போகிறோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஹாட் கீ அப்படின்னு ஒரு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன சீன் நேம் இருக்கோ ஸோ அந்தந்த சீன் நேமுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து காமிக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீன், செகண்ட் சீன், தேர்ட் சீன், ஃபோர்த் சீன் இருக்கா? ஸோ இந்த நேமில் இருக்கிறது அங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீன் 1க்கு ஸ்விட்ச் டு சீன் இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சீன் 1 எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். நம்ம நம்பர் பேட் இருக்கு பார்த்தீங்களா கீபோர்டில். ஸோ அதில் வந்து 7 கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்தந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 7 வந்து எங்கே இருக்கும்? லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும். ஸோ 9 எங்கே இருக்கும்? ரைட் சைட் கார்னர் இருக்கும். இப்போ செகண்ட் சீனுக்கு வந்து நம்ம 9 கொடுக்கலாம். அண்ட் தேர்ட் சீனுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் 3க்கு 3 கொடுக்கலாம். ஏன்னா அந்த சைடில் தான் இருக்குது. நம்ம நம்பர் பேட் மூலமா இதை ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துக்கலாம். நம்பர் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுல நம்பர் பேட்ல தெரியிற மாதிரி நம்ம வந்து நம்பர் அழுத்தினாலே போதும். ஆல்ரெடி இருக்கிற அந்த சீன்லேருந்து வேற லெவலில் அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற சீன் வந்து அந்த இடத்துல மாறிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதே டிரான்சிஷன் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3 கொடுத்தேன் அப்படின்னா கீழே இந்த ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ அப்படியே ஜூம் ஆகி அங்கே போகுது. ஆல்ரெடி இருக்க இந்த ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ மேலே வருது. அண்ட் இந்த கேர்ள் ஸ்பைடர்மேன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுது. இப்போ நான் மெயினுக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு மெயினுக்கு நான் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாகவே கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த மெயினுக்கும் நம்ம வந்து ஹாட் கீ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயினுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஹாட் கீ அண்ட் மெயின். இந்த மெயினுக்கும் நம்ம வந்து ஸ்விட்ச் டு சீனில் 5 கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டராக இருக்கிறதுனால இந்த சீன் வந்து 5 கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இப்போ ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது இன்னுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 4 நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து வித்தின் செகண்ட்ல நம்மளால டிரான்சிஷனை மாற்றிக்க முடியும். அதுவும் ஹாட் கீ செட் பண்ணுறது மூலமா. இந்த மூவ் டிரான்சிஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கும் கூட. ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கேம் வந்து இங்கே இருக்கணும். நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்பைடர்மேன் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளோட விண்டோ கேப்சர் இருக்கலாம், கேம் இருக்கலாம், அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எதை வந்து நம்மள வந்து வியூவர் காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம மாத்திக்கலாம். அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விட்டுருங்க. OBS யூஸ் பண்ணி லைவ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த பிளகின் வந்து OBSல மட்டும் ஒர்க் ஆகாது. இந்த பிளகின் வந்து ஸ்ட்ரீம் லேப்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். சோ ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஆகட்டும் OBS ஆகட்டும் ரெண்டு யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் அவங்க லைவ் ஸ்ட்ரீம் வந்து பக்காவாக்க முடியும் இந்த பிளகின் யூஸ் பண்ணி. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அடுத்த வீடியோ லைவ் நோட்டிபிகேஷன் வரும். Thank you so much for watching until the end மக்களே. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க பிரகாஷ் from பிரகட்.